வயசாயிடுச்சு கைஸ், எல்லாருக்கும் வயசாயிடுச்சு தான் நினைக்கிறேன். டிப்ரெஷனுக்குள்ள போகலாம். ஹலோ பீப்பிள், வீடியோக்குள்ளே போகிறது கூட நம்ம கொஞ்சம் பேசுவோம். உட்கார்ப்பா பேசுவோம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ரெஸ்பான்ஸ் ஆன் அவர் வீடியோஸ், ரியலி மீன்ஸ் அ லாட். நிறைய பேர் டெக்னிக்கல் வீடியோஸ் கேட்குறீங்க, பட் அதுக்கு முன்னாடி எது கேளுங்க. நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறோம்னா பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பேசிக்ஸ்னால் வெறும் டெக்னிக்கல் பேசிக்ஸ் கிடையாது. லைக் ஃபோரெக்ஸில் மூவ்மெண்ட் பேர் வந்து பிப்ஸ், இதான் கேண்டில் ஸ்டிக்ஸ், இதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பேசிக்ஸ் கிடையாது. அப்புறம் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு மார்க்கெட் மாஸ்டர் பண்ணிடலாம். முதல்ல ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இல்லவே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அல்காரிதம் பிஹைண்ட் ப்ரைஸ். போன வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேடிங் பற்றி சொன்னேன். அண்ட் இவங்க மேத்தமெட்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் மோட்டிவ் என்ன, ஒரு கரெக்டான ப்ரைஸை கண்டுபிடிக்கதான். ஸோ தட் they'll be making good returns. மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அண்ட் புரோக்கரேஜஸ் நம்மள எப்படி ஏமாத்துறாங்க, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே போய் ஸ்ட்ரெயிட்டா சார்ட்ல உட்கார்ந்தா குருட்டு மனப்பாடம் பண்றோம்னு தான் அர்த்தம். ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்பதான் என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் கத்துக்கும் போது இதெல்லாம் யாரும் எனக்கு சொன்னதே கிடையாது. நான் கத்துக்கிட்டதெல்லாம் வெறும் 3 to 4 இண்டிகேட்டர்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ஸ், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ், பேட்டர்ன் பிரேக் அவுட்ஸ், இது மட்டும் தான். இதெல்லாம் கத்துக்கிறேன் நான் வந்து சம ஸ்ட்ராட்டஜிப்பா, நம்ம மில்லியனர் ஆக போறோம். இந்த ஊர் என்ன வேலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணணும், இந்த தப்பை நீங்கள் ஏன் பண்ணணும், இல்லை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும் சொல்கிறேன். நான் ஒரு 5 to 6 இண்டிகேட்டர்ஸ் அவுத்து விட்றேன். ஃபாலோ திஸ் இண்டிகேட்டர் டு மேக் 500% ரிட்டர்ன்ஸ். தம்ஸ் அப் ப்ரோ. ஸோ நம்ம கற்றுக்கிறவே யூனிக்காகவும் இருக்கணும், அதே சமயம் ரியலாகவும் இருக்கணும். ஆனால் அந்த சோஷியல் மீடியா ட்ரேடிங்கிற பேரில் அவ்வளோ மேனிப்புலேஷன், ஒரு ப்ராப்பரான நாலேஜ் ஷேர் பண்ணுறது இல்லை. சும்மா நான் 1000 rupees 1 lakh மாற்றினேன், நீங்களும் டெய்லி 5% மேக் பண்ணுறான். அவ்வளோ மேத்தமெட்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ஸே இயர்லி 40 to 50% தான் மேக் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க டெய்லி 5% தான். இனியும் ஆச்சும் இந்த மித்துலேருந்து வெளியில் வந்துருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ரேண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து போன வீடியோட செகண்ட் பார்ட், ஏன்னா அது ரொம்ப பெருசாகும்னு சொல்லிட்டு அதில் பாதிலே கட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். இப்போ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் குவான்ட்டை வச்சு எப்படி மேத்தமெட்டிக்கல் மாடல் ஜென்ரேட் பண்ணி மணி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஆப்வியஸ்லி தே ஆர் மேக்கிங் மோர் மணி. ஆனால் இதான் இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ. அண்ட் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ப்ரோக்கரேஜஸ், இவங்களோட வே ஆஃப் மேக்கிங் மணி தெரியுமா? நான் ஒரு சின்ன பார்ட் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்க 2 பேரும் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ், இவங்களோட கனெக்ஷன் என்னன்னு தெரியுமா? அது கிடையாது, இது வேறு. இந்த வீடியோவில் பார்ப்போம். கதை கேட்க ரெடியா ப்ரோஸ்கீஸ்? வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிற 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸ், இவங்ககிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும். ஈவன் சம் இன்ஸ்டியூஷன் பில்லியன்ஸ் கிலோ வச்சிருப்பாங்க. இவங்க நினச்சா மார்க்கெட்டை மூவ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ப்ரோக்கரேஜஸ், இவங்க கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணுற டேட்டாஸ் இருக்கும். லைக் இவங்க பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ட்ரேடே பண்ணுறோம். ஸோ நம்ம எங்கே பை ட்ரேட் எடுக்கிறோம், எங்கே செல் ட்ரேட் எடுக்கிறோம், எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் கூகுள்லாம் என்னன்னு தெரியும். இந்த கூகுள் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க? நம்ம ஜிமெயில், யூடியூப், ப்ரௌசர் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹவு தே மேக்கிங் மணி? ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து என்னோட ப்ராடக்ட்டை நான் அட்வர்டைஸ் பண்ணுவேன். அதுக்கு அவங்க ஒரு சின்ன சார்ஜ் பண்ணுவாங்க. இதே தான் கூகுளும் பண்ணுறாங்க. கூகுள் இஸ் ஹேவிங் அ வைட் ஆடியன்ஸ் ஸ்பேஸ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிஸ்னஸை நான் மார்க்கெட் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்ல ஆட் ரன் பண்ணுவேன், என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பாப்அப் ஆகிற மாதிரி பண்ணுவேன். அதுக்கெலாம் வந்து ஐ பே கூகுள். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஆர் மேக்கிங் மணி. உங்ககிட்ட ஒரு பெரிய யூசர் பேஸ் இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் மணி மேக் பண்ணலாம். இதே கான்செப்டை நீங்கள் ப்ரோக்கரேஜ்க்கு அப்ளை பண்ணலாம். And the ring of red and white and ring black was right and white for the ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடிங்க்கு நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்குது. இவங்க பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணால் வி ஹாவ் டு பே அ ஸ்மால் ப்ரோக்கரேஜ் ஃபீ. அண்ட் அதுவுமே குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதிக குவான்டிட்டி போட்டுனா அதிகமாக பே பண்ணணும். இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் ப்ரோக்கர்ஸாக இருக்கட்டும், இதில் டாப் ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் இவங்ககிட்ட நிறைய யூசர் பேஸ் இருக்கும். ஸோ இவங்க பிளாட்ஃபார்ம் ட்ரேட் பண்ணால் ப்ரோக்கரேஜ் ஃபீ பே பண்ணி ஆகும். அண்ட் சில ப்ரோக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனுக்குமே சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்களாம் காம்பீட் பண்ணி நான் ஒரு ப்ரோக்கரேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்ககிட்ட அதே யூசர் பேஸ் இருக்குது. இவங்க சார்ஜ் பண்ணுற அதே ப்ரோக்கரேஜ் ஃபீ நானும் சார்ஜ் பண்ணால் நான் எப்படி மணி மேக்? நான் சார்ஜ் பண்ணால் இவங்க எப்படி எனக்கு கன்வெர்ட் ஆவாங்க? ஸோ நான் அதை யூனிக்காக பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ரோக்கரேஜ் நீங்கள் ட்ரேட் பண்ண நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் ஃபீ தரேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக் பண்ணுற மணி எல்லாமே உங்களுக்கு. அப்படின்னு இருக்கப்ப எல்லா யூசர்ஸுமே கன்வெர்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், எல்லாமே ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறேன். எனக்கு கீழே 1000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்தாகணும். நான் சர்வர் ரன் பண்ணுறேன், அதுக்கு பே பண்ணும். இப்படி எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். நான் எப்படி மணி மேக் பண்ணுவேன்? இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது பாருங்கள். குவான்ட் ட்ரேடிங் ப்ரோக்ராம் நடந்த ஒரு சின்ன கிளிப். It's actually the fees that we're trying to maximize, right? Of course, we have to maximize returns.
இதில் we have to maximize the profitனு ஒரு லைன் வருதுல, அது என்னென்னு தெரியுமா? சரி, என்னதான் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபீஸாக ட்ரேட் பண்ணி மணி மேக் பண்ணாலும் அது அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. இந்த ஃபீஸ் தான் இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் a retailer, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலர்ஸோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்கும். இந்த சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸே மார்க்கெட் பிரேக் பண்ணால் பை ஆர் செல் ட்ரேட் எடுப்பாங்க. இது மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸோட ஸ்ட்ராட்டஜின்றதுனால இந்த டேட்டா எல்லாமே ப்ரோக்கரேஜ் கிட்ட இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த டேட்டாவை கொண்டு போய்ட்டு இன்ஸ்டியூஷன்கிட்ட சேல் பண்ணிடுவாங்க. துரோகி. See, brokers made money, man. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்கள். இங்கே நான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கேன். ரீட்டெயிலர்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது ஆல்வேஸாக பை ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் இந்த டேட்டாவை இன்ஸ்டியூஷன் கிட்ட செல் பண்ணதுனால இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹியூஜான பை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்ட்ரெயிட் க்ரீன் கேண்டில்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்ட்ராங்காக பை ஆர்டர் இங்கேயே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, ஆல்வேஸாக நிறைய பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகும். இப்போ இந்த ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்லேருந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுப்பா, மார்க்கெட் இன்னும் சரன்னு மேலே தான் இப்போ போதுன்னு பைட்ரில் என்ட்ரு ஆகிடுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்கரேஜஸில் ஸ்ப்ரெட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கரண்ட் ப்ரைஸ் என்ன 1984.36 அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது ரீட்டெயிலர்ஸ் எல்லாமே என்ட்ரு ஆவாங்க. ஸோ நான் இப்போ இங்கே பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன தான் நான் 1984.36 பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சாலும் என்னால் அந்த ப்ரைஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதை விட அதிகமாக தான் என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஏன்னா இந்த ப்ரோக்கரேஜ் ஸ்ப்ரெட்ன்ற ஒன்று ரீட்டெயிலர்ஸ்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மாதிரி. ஸோ இந்த ஸ்ப்ரெட் எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது த ப்ரைஸ் பிட்வீன் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டு த ப்ரைஸ் விச் ஹேவ் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் வந்து 1 பிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிப்னா இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் இவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் இந்த பேர் இவ்வளோ பிப்பு மூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னோட ஸ்ப்ரெட் வந்து 1 பிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் எந்த இடத்துல பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் அதை விட 1 பிப் அதிகமாக தான் என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து 1 பிப் லாஸில் இருப்பேன். பட் இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே 1 பிப் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு என்ட்ரு ஆவாங்க. ஆனால் இந்த இடம் வந்து ஒரு ஹியூஜ் லிக்விடிட்டி ஏரியா, அதாவது நிறைய ரீட்டெயிலர்ஸ் என்ட்ரு ஆகிற ஏரியா. ஸோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரீட்டெயிலர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஒரு ரீட்டெயிலருக்கு 1 பிப்னா இப்போ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரீட்டெயிலர்ஸ் என்ட்ராங்கன்னா எவ்வளோ மணி மேக் பண்ணாங்க, எவ்வளோ பிப் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸ் மேட் ஹியூஜ் மணி அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸுமே நிறைய மணி மேக் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுவுமே இந்த இன்ஸ்டியூஷன் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறாங்களே, இதுவுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை ஆர்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயம் செல் ஆர்டரும் அதே டைமில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, லிமிட் ஆர்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதே டைமில் இங்கே ஹியூஜான செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க, லிமிட் ஆர்டர் மாதிரி. ஸோ மார்க்கெட் இங்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதும் மார்க்கெட் மேலே போயிருக்கு அண்ட் நீங்கள் ஹியூஜாக செல்லோட ப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், ஆப்வியஸாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகும்னா நம்மள மாதிரி ரீட்டெயிலர்ஸ் என்ட்ரு ஆயிருக்கும்ல, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் ரிவர்ஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம், அதாவது செல் பண்ணுவோம். ஸோ இன்னுமே லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்னுமே மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்போ இந்த மார்க்கெட் ஃபால் ஆகுதுல இதுலேயுமே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து செல் ட்ரேட் எடுப்பாங்க அண்ட் இதுலேயுமே ஸ்ப்ரெட் சார்ஜ் பண்ணுவாங்க. நவ் அகெயின் brokers are making money and institutions obviously they are selling the market and market கீழே போகுது, they are making money. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் மணி மேக் பண்ணிட்டாங்க, ப்ரோக்கரேஜ் மணி மேக் பண்ணாங்க. இங்கே க்ளவுன்ஸ் யார், நம்ம தான் ஒரு விக் எடுத்து மாட்டிக்கணும். சரி, எவ்வளோ ஸ்கேம் நடக்குது பாருங்கள் பிஹைண்ட் த மார்க்கெட். சரி, யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே தே வாண்ட் டு மேக் தர் மணி ஆன் தர் ஓன் ஸ்டைல். இதுவுமே தப்பு கிடையாது, லைக் இட்ஸ் தேர் ஸ்டைல், அவ்வளோதான். ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தவங்க மணி மேக் பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மணி லூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க, இது ப்ராப்பரான ட்ரேடாக கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சும்மா இதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி, இது எடுத்தால் 100% ரிட்டர்ன்ஸ் தான், ஒரே நாளில் மில்லியனர் தானா, நடுத்தூரில் நிற்க வேண்டியது தான். See, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, we can't beat them, they're having huge money, they can do anything, but instead of trying to beat them, we can go with them, we can understand the price behavior, market எப்படி இந்த அல்காரிதம்க்கு ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், எது கரெக்டான ஆப்டிமல் என்ட்ரின்னு தெரிஞ்சுக்கலாம், so that we can trade in that way. ஸோ எல்லாரும் இந்த டயலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, rich gets richer and poor gets poor. இதோட கரெக்ட் எக்ஸாம்பிள் எதுனா இந்த ட்ரேடிங் தான், the road played by the market makers. எது வேணால் இவங்க பண்ணுவாங்க, இவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இவங்களை பீட் பண்ணாமல் இவங்க எப்படி போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, I'm just sharing my knowledge. Don't do the mistake which I did when I started my journey. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் மேனிபுலேஷனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நினைக்கிறேன், but still share your thoughts in the comment section. Until then, bye.